ஹாய் கைஸ், இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் மெயினான டாபிக். இதில் வந்து டேரெக்டாக ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 2025 எஸ்ஏல கேட்கல. ஸோ 26 எஸ்ஏலையாவது கேட்குறானான்னு பார்க்கலாம். சரிங்களா? எக்கனாமிக் பிளானிங் கமிஷன் இன் இந்தியா. ஓகே, எக்கனாமிக் பிளானிங்னா என்ன? ஒரு கண்ட்ரியை அந்த கண்ட்ரியை கேர்ஃபுல்லாக எக்கனாமிக் டிசிஷனை எடுத்து அதோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு, அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த எக்கனாமிக் பிளானிங் கமிஷன். ஓகே, இந்த எக்கனாமிக் பிளானிங் கமிஷன்றது நமக்கு வந்து எப்போ நேரு இந்த டைம்லேயே கொண்டு வந்தது. இந்த எக்கனாமிக் பிளானிங் கமிஷனை கொண்டு வந்து யாருன்னா நேரு தான் கொண்டு வந்திருப்பார். ஓகே, ஸோ அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும், அவன் அந்த பிளானிங் கமிஷனில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிரியேட்டிங் பிளான்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், setting clear economic goals, making roadmap to achieve these goals, and fixed period to reach them. ஒரு பிளான் கிரியேட் பண்ணி அந்த பிளானுக்கு ஒரு எக்கனாமிக் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், அது எவ்வளோ டைமில் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த எக்கனாமிக் பிளானிங் கமிஷன். ஒரு கண்ட்ரியை இந்த ஜிடிபி பாயிண்ட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம வந்து திங்க் அதாவது ஒரு ஒரு மூளையா, அந்த கண்ட்ரியோட மூளையா வந்து யார் இந்த எக்கனாமிக் ஒட்டுமொத்த கரன்சி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் பிளானிங் கமிஷனாக தான் இருக்கும். ஓகே, இதை வச்சு தான் வந்து இந்த பொருளாதாரமே வந்து இயங்கும். ஓகேவா? அந்த கண்ட்ரிக்குள்ள பொருளாதாரமே இயங்கும். ஸோ இந்த ஆரிஜின் ஆஃப் த எக்கனாமிக் பிளானிங் கமிஷன் வந்து எங்கேருந்து வந்ததுன்னா, அதாவது 2020 thinkers in Europe suggested that the state should intervene in the economic. ஓகேவா? இன்டர்வீன், அதாவது யூரோப்ல இருந்த திங்கர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட்ஸ் தான் ஒன்னா சேர்ந்து எக்கனாமிக்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. their aim was to control capitalism and reduce inequality in society. அதாவது அந்த பணத்தோட என்ன சொல்றது, அந்த மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இன்இக்வாலிட்டியை ரிடியூஸ் பண்றதுக்கும் தான் இந்த எக்கனாமிக் பிளானிங் கமிஷன் மெயினாக ஒர்க் ஆகுது. அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரும் எல்லாருக்கும் அந்த பணம் போய் சேரணும், எல்லாரும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த பிளானிங் கமிஷனோட முதல் இதுவே. ஓகேவா? The Soviet Union was the first country to adopt economic planning in 1928. ஸோ சோவியத் யூனியன், ரஷ்யா தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எக்கனாமிக் பிளானிங்ன்ற இதை கொண்டு வராங்க 1928. ஓகே, this helped it become an industrial superpower. The economic planning became more important during the Great Depression in 1930s, World War II, when countries had to carefully manage resources. After the war, planning was needed to rebuild damaged economies. இந்த பிளானிங் மூலயமா அவங்க என்ன பண்றாங்க, எப்படி வந்து நம்ம இந்த கண்ட்ரியை வந்து வாருக்கு அப்புறம் அந்த ஏற்பட்டதுல இருந்து மறுபடியும் மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த பிளானிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? த பிகினிங் ஆஃப் an economic planning in India. After independence 1948, the economic India announced an industrial policy declaration. ஓகேவா? அதுல அந்த பாலிசியில என்னென்ன சொல்றாங்கன்னா, செட்டிங் அப் நேஷனல் பிளானிங் கமிஷன் கொண்டு வரோம், அதை செட் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம் தான் வந்து நாங்க இது பண்றோம். மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன? கவர்மெண்ட் செக்டரும் பிரைவேட் செக்டரும் சேர்ந்து ஒர்க் பண்றது தான் வந்து மிக்ஸ்டு எக்கனாமி. ஓகே, இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஜிடிபிக்கு கேல்குலேட் பண்ணாங்க. ஓகே, டன். த இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, January 26, 1950 கான்ஸ்டியூஷன் ஃபோர்ஸ் பவருக்கு வந்துச்சு. கான்ஸ்டியூஷன் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. March 15, 1915 பிளானிங் கமிஷன் செட்டப் பண்ணிட்டாங்க. April 1, 1951 பிளானிங் எரா பிகான் வித் தி ஃபர்ஸ்ட் 5-year பிளான். ஓகேவா? 1951 ஏப்ரல் 1 பிளானிங் எரா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பிளானிங் இதை வச்சு, பிளானிங் கமிஷனை வச்சு ஒரு பிளான் போடுறாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5-year பிளான். இந்த பிளான் வந்து 5 வருஷத்துக்கு இருக்கும். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கும் அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான பிளான் போடுறாங்க. ஓகே, இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல யாரெல்லாம் அது திருத்தம் பண்ணி மாற்றத்தை கொண்டு வந்து யாரோட ஐடியாஸ்லாம் அதுக்குள்ள இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எவல்யூஷன் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா. ஓகே,
மிஸ்டர் விஸ்வேஸ்வராயா 1934ல விஸ்வேஸ்வராயா என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு இன்ஜினியர் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன். அவர் வந்து ஒரு பிளான்டு எக்கனாமி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அதுல 10 வருஷத்துக்கான பிளான். அதாவது இது வந்து நம்ம வச்சது வந்து 5 இயர் பிளான் தான். ஆனா அவரோட புக்கில் எழுதியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10 இயர் பிளானு. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சீரீஸ் அட்டெம்ப்ட் அட் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா. அவரோட புக்கில் இருந்த ஐடியாஸ் வந்து 10 இயர் பிளானா இருந்துச்சு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு, 1938ல proposed a national planning commission through a committee. The plan could not be implemented because political changes and Second World War. பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்னாலேயோ இல்லை வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார்னாலேயோ பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. அதுக்கப்புறம் பாம்பே பிளான் ஒரு இது சொல்றாங்க. பாம்பே பிளானு 1940ல ப்ரொபோஸ் பண்ணது. ப்ரிப்பேர்டு பை 8 லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆஃப் பாம்பே. பாம்பேல இருக்க ஒரு 8 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒன்னா சேர்ந்து இந்த பாம்பே பிளானை கிரியேட் பண்றாங்க. அது எத்தனை வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கான பிளான். இதுல வந்து மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் growth ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் காந்தியன் பிளான்னாலே அகர்வால் 1944 எஸ்என் அகர்வால். ஓகேவா. காந்தி பிளான்னாலே எஸ்என் அகர்வால். காந்தி என்ன சொல்லியிருப்பாரு, கிராமங்கள் தான் வந்து இந்தியாவோட தூணு, அக்ரிகல்ச்சர் தான் இந்தியாவோட எக்கனாமிக் பில்லரு அப்படி சொல்லியிருப்பாரு. அதை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க இங்கேயும். அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கனாமி பேஸ்ட் ஆன் காந்தியன் ஐடியாஸ் ஆஃப் சிம்பிள் லிவிங் அண்ட் வில்லேஜ் டெவலப்மெண்ட். ஓகேவா. இதுக்கப்புறம் பீப்புள்ஸ் பிளான் எம்என் ராய் கொண்டு வர்றாரு 1945ல. அதுல அவரு என்ன சொல்றாரு, அவரும் இதான் சொல்றாரு, எக்கனாமிக் growth தான் வந்து ஒரு இந்தியாவோட வளர்ச்சி. இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் செக்டார் சேர்ந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர்ல தான் விவசாய பூமி சொல்லுவாங்க. ஓகேவா. இந்தியாவை அதை தான் வந்து அவரு சொல்றாரு. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்வோதயா பிளான் ஜேபி நாராயணன் 1950. ஓகேவா. அந்த சர்வோதயா பிளான் யார் சொல்றது, ஜேபி நாராயண் 1950. அவரு என்ன பண்றாரு, இன்ஸ்பயர்டு பை காந்தியோட ஐடியாஸும் அண்ட் வினோபா பேவோட ஐடியாஸை எடுத்துக்கிட்டு அவரு என்ன பண்றாரு, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா. இதோட அந்த எவல்யூஷன் முடியுது. யார் யாரெல்லாம் வந்தாங்க திருத்தம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முடியுது. இதுக்கப்புறம் வந்து பிளானிங் கமிஷன் ஃபார்ம் ஆனது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. இது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ரிவ்யூவிங் ஆல் தீஸ் பிளான்ஸ், பிளானிங் கமிஷன் வாஸ் அஃபிஷியலி செட்டப் இன் 1950. 1950ல பிளானிங் கமிஷன் செட்டப் பண்ணிட்டாங்க. எப்போ, மார்ச்ல. ஓகே, மார்ச் 1950ல ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க, செட்டப் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் கிரியேட்டட் டு ப்ரிப்பேர் 5 இயர் பிளான்ஸ் ஃபார் இந்தியா. ஜவஹர்லால் நேரு வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் தி பிளானிங் கமிஷன். ஓகே, ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் தி பிளானிங் கமிஷன். ஓகே, டன். இதுக்கப்புறம் இதோட எக்கனாமிக் பிளானிங் 5 இயர்லாம் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியா வாஸ் ஃபாலோடு 5 இயர் பிளான் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இது வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா ரஷ்யால இருந்து தான் எடுக்கப்பட்டது. இது வரைக்கும் இந்தியாவில் எத்தனை 5 இயர் பிளான் இருக்குன்னா 12 5 இயர் பிளான் இருக்கு. அதுல 12th 5 இயர் பிளான் தான் வந்து லாஸ்ட். ஆஃப்டர் தட் 5 இயர் பிளான் வாஸ் ஸ்டாப்ட் அண்ட் ரீப்ளேஸ்டு பை நிதி ஆயோக். அந்த 12வது 5 இயர் பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதி ஆயோக் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா. சிம்பிள் அஸ் தட். இது வரைக்கும் இந்த பிளானிங் கமிஷனை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோஸ் திருப்பி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த வீடியோஸ் நான் நிறையா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கான மெட்டீரியல் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த டெக்னிக்கல் எஸ்ஐ ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வந்ததுன்னா அதை விட்டுறாதீங்க. 2026 நம்ம தான் அடிக்கணும். யா, ஸோ மேக் ஷோர் ஷேர் திஸ் வீடியோ வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நான் இங்கிலீஷ் மீடியம்காக தான் அந்த சேனலு வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யா, see you guys tomorrow. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த 5 இயர் பிளான் 12 5 இயர் பிளானையும் தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, பாய்.